எல்லோரும் நல்லா இருக்கீங்களாம்மா? என் பேர் மித்ரா, வயசு 38 ஆகுது. பெங்களூரை சேர்ந்தவங்கம்மா. இப்போ நல்ல குணமோ நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப பிடிச்ச லேட் வர கேட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த வரை நான் உங்களுக்கு தாம்மா. நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அப்போ தான் புது வரங்களை மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்க முடியும். இந்த மத சேர்ந்தவங்க சொல்கிறாங்க, ஜாதியும் பார்த்தீங்கன்னா நாயக்கர்னு சொல்கிறாங்க, ராசியும் பார்த்தீங்கன்னா மகவரம் சொல்கிறாங்க, நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அவிட்டம் சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திருமணம் தான் பார்த்துட்டு வராங்களாம்மா. இவங்க ஒரு டிகிரி படிச்சுக்கிறது சொல்லியிருக்காங்க. இவங்க இப்போ ஒரு பிரபலமான ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு வரதான் சொல்கிறாங்கம்மா. இவங்களுக்கு தனியாக ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களாம்மா. கூடிய சீக்கிரமாக ஃப்ரீலான்ஸ் ஒர்க் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணி ஒரு நல்ல இன்கம் பண்ணிட்டு இருக்கதான் சொல்லியிருக்காங்கம்மா. கூடிய சீக்கிரம் அந்த விட நல்ல இன்கம் ஃப்ரீலான்சிங் ஒர்க் கிடைக்கும் சொல்கிறாங்க. இவங்களோட அப்பா பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கதான் சொல்லியிருக்காங்க. ஒரு ஹையர் போஸ்டிங்கில் ஒர்க் பண்ணுறாங்களா. அம்மா பார்த்தீங்கன்னா சேலரி டிஸ்டன்ஸில் வேலை பார்க்குறாங்களா. 2 பேருக்கும் ஒத்து போகாமல் அடிக்கடி ப்ராப்ளம் ஆகி இப்போ டிவோர்ஸ் ஆகியிருக்காங்களாம்மா. இவங்க 2 பேர்கிட்டையும் பேசுவாங்களாம். இவங்க பேரண்ட்ஸ்க்கு ஒத்து போகாததுனால இவங்களுக்கு பெரிய மன உடைச்சல் அடிச்சு சொல்கிறாங்கம்மா. இதனாலேயே இவங்களுக்கு மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு பிடிக்காம போச்சு சொல்கிறாங்க. இதுவரை ஒரு பார்ட்னர் தேட வேண்டாம்னு இருந்திருக்காங்க. இவங்களுக்கு கூட போகிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணனுக்கு தான் சொல்லியிருக்காங்கம்மா. அவங்களே ஒரு பொண்ணை பார்த்து மேரேஜ் பண்ணிக்கிட்டு தனியாக செட்டில் ஆகிட்டாங்களாம்மா. அப்போ இவங்க ஒரு லேடிஸ் ஹாஸ்டலில் தான் தங்கி வேலை பார்த்துட்டு தான் சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வசதியாக வழங்குதாம்மா. இவங்களுக்கு எப்படியில் ஒரு 25 lakhs வந்து போட்டு கொடுத்துருக்காங்களா. மந்த்லி ஒரு ஃபிக்ஸட் இன்கம் வந்துட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது தவிர இவங்க மேரேஜ் பண்ணலன்னு சொல்கிறாங்கம்மா. இப்போ லிவிங் இருக்குது துணை தெரியலாம்னு யோசிச்சு இப்போ நம்மகிட்ட வந்திருக்காங்கம்மா. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வரப்பொருத்தனை ஒரு நல்ல ஜாபில் மந்த்லி ஒரு நல்ல வருமானம் உள்ளவராக எதிர்பார்க்குறாங்க. பார்ட்னரை ஈக்குவலாக ட்ரீட் பண்ண சொல்கிறாங்க. இவங்களும் மரியாதை நடத்தாங்க சொல்கிறாங்கம்மா. குழந்தை பெற்றுக்க இவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் ஒத்து போகலை அப்படின்னா அதை குழந்தைகளை பாதிக்கும்னு நம்புகிறாங்கம்மா. கடைசி வர ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டுங்கன்னு சொல்கிறாங்க. எந்த ஒளிவு முறையும் இருக்கக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்கம்மா. ஒரு கம்பெனி நல்ல லைஃப் லீட் பண்ண எதிர்பார்க்குறாங்க. இவங்க வேலைக்கு போகிறத ஸ்டாப் பண்ண எப்போ சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்கம்மா. ஏன்னா இவங்க ஃபைனான்ஷியலாக இண்டிபெண்டன்ட் ஆகணும்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல வருமானம் இருந்து ஒரு பெண் துணையை தேட்டுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லிவிங் டுகெதர் ஓகே அப்படின்னா இவனை அப்ரோச் பண்ணலாமா. இந்த மாதிரி ஒரு நல்ல மனசு பண்ணுறவங்களும் அதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இவங்களை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கம்மா. வாழ்க வளமுடன்.